எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வருஷத்தை தொடங்கி நாம் இத்தனை நாட்களாக கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தபடினால ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு ஆவில் இடைப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை தான் உங்களோட நான் சொல்லும்படி ஏவப்படுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் பார்க்கணும். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? என்ன புரியுது பாருங்க. ஸ்தோத்திரம். கவனிங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகிறது, அழிந்து போகிற உலக பொருள். ஆமே, உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிரும். வானம் அழிஞ்சிரும், பூமி அழிஞ்சிரும், மொத்தம் அழிஞ்சிரும், ஒரு நாள் அழிய போகுது. இந்த உலக பொருளை நம்பி ஸ்தோத்திரம் உங்களிடத்துல கர்த்தர் கொடுக்கும் போது, ஆமே ஸ்தோத்திரம், அதுல நீங்க எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தாவே அநேகருக்கு அதிகாரி ஆண்டவர் வைக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு உலக பொருள் பணம், முதலாவது இடத்துல இருக்கிறது பணம். உலக பொருள் தான் பணம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பணத்தை உங்களிடத்துல கர்த்தர் கொடுக்கும் போது கவனிங்க ஸ்தோத்திரம், அந்த பணத்துல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஏன் ஆண்டவர் உனக்கு கொடுத்தார்? உன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் அந்த பணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமே, அதனால எப்போதும் யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணணும். தேவையில்லாத வீண் செலவு பண்ணக்கூடாது. நமக்கு இது தேவையா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இதுல நீங்க உண்மையா இல்லைன்னா, இப்ப பணம் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா, அந்த 10,000 ரூபாயில நீங்க உண்மையா ஆண்டவருக்கு இல்லைன்னா 11,000 ரூபாய் ஏத்தவே மாட்டாரு. புரிஞ்சுக்கணும் நல்லா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செக் பண்ணி பாக்குறாரு. அதை கொடுத்து அதுல எவ்வளவு டாஸ்மாக் போகுது, ஸ்தோத்திரம், எவ்வளவு மேக்கப் ஐட்டம் போகுது. ஆமே ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவையில்லாத செலவு. மேக்கப் நமக்கு ஏன் தேவை? தேவைன்னா அவர் பிறக்கும் போதே மேக்கப் போட்டு அமைச்சிருப்பாரு. கரெக்டா தப்பா? நமக்கு மேக்கப் வேணும்னா குழந்தை பிறக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பியூட்டி பார்லர் செலவே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மேக்கப் போட்டு அமைச்சிருப்பாரு. அப்ப அது வீண் செலவு தானே. ஆமே அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்ற எந்த காரியம் தவறாக நீங்கள் செலவிடுகிறீர்களோ அதுல நீங்க உண்மையா இல்லாமல் இருக்கிறீங்கன்னு வெளிப்படுத்துறீங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்றீங்க? ரட்சிதா, ரட்சிதா, ஏன் போன ஏதுவா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். பசங்க பக்கத்துல இருந்தா கண்ட்ரோல் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? உலக பொருள், அழிந்து போகிற உலக பொருளை கொடுத்தா உங்களை செக் பண்ணுவாரு. பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் போது அதுல எந்த அளவுக்கு உண்மையாய் தேவனுக்கு என்று செலவு பண்ணி இருக்கிறீர்கள், தேவன் விரும்புகிற செலவை நீங்கள் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி பார்ப்பார். முதலாவது பணம். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு வண்டி கொடுக்குறாரு உங்களுக்கு வச்சுங்களேன், பைக்கு. அந்த வண்டி எந்த அளவுக்கு நீங்க தொடச்சி மெயின்டைன் பண்ணி ஒழுங்கா பாத்துக்கிறீங்கன்னு பாப்பாரு. உண்மையா இருக்கணும். அந்த வண்டி கொடுத்தார ஸ்தோத்திரம். அந்த வண்டி என்ன பண்ணணும்? டெய்லி துடைக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். டெய்லி துடைக்கும் போது நிறைய நன்மை இருக்குது. என்ன தெரியுமா? என்னது? ஸ்தோத்திரம். ஒருவேளை பிரேக் கைட்டு இருந்தா பார்க்கலாம் தொடச்சா. நீ துடைக்காம எடுத்துமோன்னா பிரேக் இருக்காது, எங்கன்னா போய் முட்டிக்க வேண்டியதுதான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு வண்டி நமக்கு கொடுக்கும் போது அந்த வண்டி சரியானபடி பராமரித்தால் அடுத்த வண்டியில்னா அடுத்தது கார் தருவாரு. புரியுதா? வீடு அதே மாதிரி. வீட்டை உனக்கு கொடுக்குறாருன்னா என்ன பண்ணோம்? பராமரிக்கணும். டெய்லி வீட்டை என்ன பண்ணணும்? ஒற்றை அடிச்சு பெருக்கணும். ஆமேன். பெருக்கும் போதே ஒற்றை அடிக்கிற பழக்கம் இருக்கணும். ஸ்தோத்திரம். கண்ணுக்கு தெரியற ஒற்றையை என்ன பண்ணணும்? ஒட்டடைய தொடப்பத்திலேயே லைட்டா தள்ளி தள்ளி அடிச்சப்பனா ஒட்டடை சேராது. இதெல்லாம் நீங்க பண்றீங்களா பாருங்க. இதுல நீங்க உண்மையா இல்லைன்னா ஸ்தோத்திரம் நல்லா பின்னாடி ஒரு பெரிய செக் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டை ஒழுங்கா பராமரிக்கணும். இதெல்லாம் நம்ம பர்சனல், சொந்த விஷயம். அதே போல அதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் பொதுவான சபை. ஒரு சபையை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா சபையை என்ன பண்ண? நீங்க
பராமரிக்கலனா ஸ்தோத்திரம், தேவன் இந்த சபைக்குள்ள வர முடியாது. தேவன் இந்த சபைக்குள்ள வரலைன்னா உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஒழுங்கா இருக்கிற இடத்துல தானே வருவாரு. ஆண்டவர் வர்ற இடம் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணுங்க? நம்ம சபைக்கு வரோம், நல்லா ட்ரெஸ் பண்ணி வரோம். ஆனா சபை ஒழுங்கினமா இருந்தா ஸ்தோத்திரம், ட்ரெஸ் பண்ணி நம்ம வர்றது வேஸ்ட் தானே. ஆண்டவர் இங்க வரணுமே, அதுக்கு தானே சபைக்கு வரோம். அதனால என்ன பண்ணோம்? அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அழிந்து போகிற காரியம். இப்ப சொன்னது எல்லாமே உதாரணத்துக்கு சொன்னேன். இதுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது அதுல உண்மையா இருந்தால், ஆமே, வீண் செலவு பண்ணாம, வட்டி கட்டாம, மருந்து மாத்திரை வாங்காம, இதெல்லாம் வீண் செலவு. உனக்கு ஆசீர்வாதத்துக்காக வாழ்வாரதற்காக கொடுக்கப்படுகிற காரியத்தை சரியானபடி பயன்படுத்தினால் அதுக்கு அடுத்தது உங்களிடத்தில் மெய்யான பரலோக காரியத்தை ஒப்பு கொடுப்பார். நீங்க இதுல உண்மையா இல்லைன்னா, ஆமே, இதுல அழிஞ்சு போறதுலயே உண்மையா இல்லைன்னா அழியாத பரலோக நித்திய வாழ்வை எப்படி உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு? இதை வச்சுதான் செக் பண்றாரு. புரிஞ்சவங்க சொல்லுங்களேன். இந்த உலக பொருளை கொடுத்துதான் உங்களை என்ன பண்றாரு? செக் பண்றாரு. இதுல நீங்க உண்மையா இல்ல, சரியா இல்லைன்னா வசனம் தெளிவா சொல்லுது, யார் உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பான்? எப்படிங்க உங்ககிட்ட மெய்யான பொருளாகிய பரலோக வாழ்க்கையை கொடுப்பார்னு வசனம் சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் உண்மையா இருக்கிறோம் செக் பண்ணி பாருங்க. நீங்க உண்மையா இல்லைன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுப்பது கஷ்டம். பரலோக வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பது கஷ்டம் கஷ்டம். அதனால இன்னைக்கு நான் இதை பைபிள் படிக்கும் போது ஆவியானவர் என்னோட ஏவினார். ஆமேன். இந்த சம்பவத்துல இந்த எப்போ இதை சொல்றா தெரியுமா ஆண்டவர்? இதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்றாரு. என்ன கதை தெரியுமா? ஒரு எஜமான் வெளி தேசத்துக்கு போகும்போது 3 வேலைக்காரரை அழைக்கிறார். ஒருவனிடத்துல 5 தாலந்து, ஒருவனிடத்துல 2 தாலந்து, ஒருவனிடத்துல 1 தாலந்து கொடுத்து விட்டு வெளி தேசத்துக்கு போயிட்டார். ஆமென். 5 தாலந்து வாங்கினவன், 2 தாலந்து வாங்கினவன், 1 தாலந்து வாங்கினவன் திரும்பி வந்து, நீங்கள் அந்த தாலந்தை வைத்து என்ன செய்தீர்கள், கணக்கு கொடுங்கள்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? கணக்கு கொடுங்கள்னு கேட்கும்போது 5 தாலந்தை வாங்கினவன், ஐயா இந்த 5 தாலந்தை வைத்து என்னால் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதிக்க முடிந்தது, இந்தாங்க 10 தாலந்துன்னு கொடுத்தான். ஆமேன். 5 வச்சு 5 சம்பாதிச்சான். ஆமேன். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ஆமேன். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து 2 கொடுத்தவன கூப்பிட்டாரு. நீ என்ன பண்ண அப்படின்னா அவன் சொன்னான், என்னால முடிஞ்சது 2 வச்சு 2 சம்பாதிச்சேன் ஐயா. ஸ்தோத்திரம். வெரி குட். நீயும் ஸ்தோத்திரம், நல்ல மனுஷன், அதை நீயே வச்சுக்கிட்டாரு. 1 கொடுத்தவன கூப்பிட்டாரு. ஆமேன். 1 வாங்க நீ என்ன பண்ண? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சொன்னான், ஐயோ கொடுத்தவர் மோசமானவர், வந்து கணக்கு கேட்கும் போது இதை நம்ம கொடுக்காம திருப்பி கொடுக்காம இருந்தா ஸ்தோத்திரம் நமக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு பயந்து அந்த தாளந்தை கொண்டு போய் வீட்டுல பொச்சி வச்சிருந்தேன். வீட்டுல பொச்சி வச்சிருந்தேன். இப்ப நீங்க கேட்கும் போது எத்தாந்துக்கிறாங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த 1 தாளந்துன்னு ஒரு கோபம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். நான் வந்து கண்டிப்பா கணக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியுது, மோசமான ஆள்னு தெரியுது. ஆமேன். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ ஒன்ன வச்சு இன்னொன்னு சம்பாதிச்சிருக்கணும். அப்படி உன்னால முடியலையா? ஆமென். பேங்க்லயாவது போட்டிருக்கணும். பேங்க்ல போட்டு இருந்தாவது நான் இருக்கும், அது வட்டி வந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. 2மே செய்யாத மோசமான சோம்பலான ஊழியக்காரன் நீ. ஆமே. 2மே செய்யாத மோசமான சோம்பலான ஊழியக்காரன். உடனே பக்கத்துல இருந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு அவன் கையில இருக்குத ஸ்தோத்திரம் அந்த 1 வாங்கி 10 வச்சுக்கணும் அந்த குடு. ஆமே. கையை தட்டுங்க நல்லா சத்தமா. உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆமே. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இல்லாதவன் சம்பாதனை இல்லாதவன் கையிலிருந்து உள்ளதும் கொடுக்கப்படும். உனக்கு 1 தாலந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், 1 ரூபாய் பணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அது உனக்காக உன்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நன்மையாக பயன்படுத்தாமல் தவறான காரியத்துக்கு நீ பயன்படுத்துவாயானால் உன்னிடத்தில் இருக்கிறதை பிடுங்கி 5 சம்பாதிச்சு இன்னொரு கையில கொடுத்துருவேன் சொல்ற. வாழ்க்கையை திரும்பி பாருங்க. சபைக்கு எதுவும் செய்ய
அக்களித்து எப்படி செலவு பண்றீங்க? உண்மையாகிறீங்களா? ஆண்டவருக்கு உண்மையாகிறீங்களா? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் கொண்டாட பார்த்தோம். என்னுடைய கை இரவு பகல் என் நேரமோ நான் பாடுவேன். இரவு பகல் என் நேரமோ உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். சாமர்த்தியமும் என் கைபலனும் இதனை சம்பாதிப்பேன் என்று சொல்லாதபடிக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு கொடுக்கிற வருமானம் எப்படி பயன்படுத்தப்படுது பாருங்க. நான் ஒழுங்கா உண்மையா இல்லையா உங்க வருமானத்தை புடிங்கிட்டு வராடும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாகனங்களை சரியானபடி பயன்படுத்தாவிட்டால் பிடுங்கப்படும். உள்ளவனுக்கு அது கொடுக்கப்படும். எல்லாமே யார் கொடுக்குறதுங்க? சம்பாதிச்சாங்களோ நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பண்ணிட்டேன் சொன்னாவே நீங்க காலி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? அதனால தயவு செய்து எச்சரிக்கையாய் சொல்லும்படி சொன்னார். அதனால சொல்லிட்டேன், உங்களுடைய பணம் செலவிடப்பட உங்களுடைய வாகனங்கள் சரியானபடி பராமரிக்கப்பட, உங்களுடைய வீடு சரியானபடி பராமரிக்கப்பட கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். இதுல உண்மையா அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லைன்னா, இதுல நீங்க சரியா இல்லைன்னா மெய்யான ஆசீர்வாதமாகிய பரலோக வாழ்க்கை அவர் கொடுக்க மாட்டார். அதனால தயவு செய்து கவனமாய் வாழ அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இதுல பிள்ளைங்களாம் வராங்க. அவர் வந்து பிள்ளைகளை குறித்து கணக்கு கேட்பார். வளர்க்கும்படி கொடுத்திருக்கிறார். எனக்காக இந்த பிள்ளையை வளர்த்து அவர் வந்து கேட்கும்போது பிள்ளை எப்படி கொடுத்த பிள்ளைய என்னால் முடிந்தவரை உண்மையாய் வளர்த்திருக்கிறேன் ஆண்டவன் கொடுக்கலையா அடங்காதா கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ண மாட்டார். உங்களுக்கு மெய்யான பொருளை அதனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டிய விஷயம். கவனியுங்கள், இருதய பலகையில் எழுதுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணேன். சொல்றீங்க இந்த புள்ள ஷேரிங் பிரச்சனைல முடிச்சிட்டேன் சீக்கிரம். சங்கீதம் 46:10 எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 46 சங்கீதம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று குழந்தையாக நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்னா, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவர் உம்மை துதிப்பேன். எப்படி ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் சரியா அறியல. ஆமென். அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லி கொடுப்பான்னு சொன்னாரு. தொடர்ந்து ஆண்டவர் ஏறிக்கொண்டு இருக்கிறார். என்னை பற்றி ஜனங்கள் அறியவில்லை. என்னை பற்றி ஜனங்கள் அறியாதபடியினால என்னை நம்பவில்லை. நான் யாருன்னு சரியா தெரியல உங்களுக்கு. நான் யாருன்னு சரியா அவங்க அறியாதபடியினாலே என்னை நம்ப மாட்டாங்க. முதல்ல நம்ம ஒருத்தரை அறிஞ்சாதான் நம்புவோம். தெரியாத ஒரு ஆளை
போக மாட்டோம். அதான் சொல்றாரு ஆண்டவர், என்ன அவங்க தெரியாதனால என்னை நம்பி ஜனங்கள் இணங்கி என்னோட வர மாட்டாங்க, அதனால என்னை அறிந்து கொள்ளும்படி சொல்லு என்று சொன்னார். என்ன பாருங்க, வசனம் இல்ல, நிறைய வசனம் கிடையாது, செய்திதான். அதனால என்ன கவனிச்சா போதும். நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன தைரியோட தொடர்ந்து சொல்ல போற வசனங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பைபிள்லாம் நீங்க தொடங்க வேணாம், மூடிட்டு என்ன மாத்திரம் பார்த்தா போதும். ஆமென். அச்சா தலைமலை விழுவது உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். சத்தமா ஹல்லேலூயா. அவரை இப்ப நான் உங்களாண்ட கேட்கிறேன், எனக்கு என்ன பத்தி தெரியலன்றது ஆண்டவர். ஸ்தோத்திரம். இல்ல இல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற ஆளுங்க இருக்கீங்களா? ஆண்டவரை பத்தி தெரிஞ்சவங்க யாருன்னு சொல்லுங்க. எப்படி நீங்க அறிஞ்சு ஒரு 2 பேர் இருந்து நான் அறிந்திருக்கிறேன் சாட்சி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவர் யாரு? இதை தெரிஞ்சதை சொல்லுங்க. சொல்லுங்கன்னா அதுல ஒன்னும் தெரியல, தெரியாத வலது கருத்தை வைத்து சொல்லுங்க. பூனாசிஸ் தெரியுமா ஏன்னு சொல்லுங்க. வாங்க முன்னாடி வாங்க. தெரியுமா தெரியாதனாலும் சொல்ல மாட்டீங்க. தெரியலன்னா கையெழுத்து சொல்லுங்க. தெரியுமா ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. தெரியாதுன்னா அப்ப கையெழுத்து சொல்லுங்க. எல்லாம் தெரியாதவங்க கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். ஒன்னும் தெரியாது, உண்மை சத்தியம். ஒன்னும் தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா? ஒரு சொரூபமாக, ஒரு சிலையாக, அல்லது ஒரு 6 அடி மனுஷனாகத்தான் இயேசுவை தெரிந்து வச்சிருக்கிறோம். இதானே தெரியும் அவரை பத்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி? ஒரு சொரூபமாக, படமாக வரைந்து வைத்திருப்பார். சொரூபம், ஒரு சிலையாக. ஆர்சி சர்ச்செல்லாம் போனா இயேசுநாதர் பெரிய ஒரு சிலை அப்படியே அந்த சர்ச்சுக்கு முன்னாடி எப்படி வச்சிருப்பாங்க. இயேசுநாதர் கை நீட்டிக்கிற மாதிரி, இயேசுநாதர் கை நீட்டிக்கிற மாதிரி நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க அறிஞ்ச இயேசு அதுதான். ஆமென். இல்லைன்னா வரைந்து வைத்திருப்பார்கள். நம்ம படம்லாம் கேலண்டர் வாங்கும்போது இயேசுநாதர்னு ஒண்ணு போட்டு கொடுப்பாங்க. அது இயேசுநாதர்லாம் கிடையாது. அவர் அறிஞ்சதை வரைஞ்சு வச்சுக்கிறார் இயேசுநாதர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் யூத குலத்துல பிறந்ததுனால, யூதர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு 6 அடிக்கு ஆயிடுவாங்க. யூதர்கள் எப்படி இருப்பாங்க? 6 அடிக்கு ஆயிடுவாங்க. தலைமுடியை நீட்டா வளர்ப்பாங்க, மீச தாடி வச்சிருப்பாங்க, அதை கட் பண்ண மாட்டாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க. யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தபடினாலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நல்லா செக்கல செவேல இருப்பாங்க. அப்படி சுண்ணா ரத்தம் வரும். இயேசு யூத குலத்துல பிறந்ததுனால ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாரு? 6 அடி ஹைட்ல இருந்தாரு, முடி நீட்டா வச்சிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, மீச வச்சிருந்தாரு. அங்கதான் அவங்க போடுவாங்க. அங்கதான் போடுவாங்க. அது இயேசு போட்டிருந்தாரு. இத பார்த்து இதை இமேஜின் பண்ணி இப்படிதான் இயேசு இருப்பார்னு படத்தை வரைஞ்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்படிதான் அவர் இந்த உலகத்துல வரும்போது இருந்தார் என்பது உண்மை. கவனிங்க. வரும்போது யூத குலத்துல மனுஷனா பிறந்ததுனால அப்படி இருந்தார். ஒருவேளை இந்தியால நலம்பாத்துல பிறந்திருந்தா நம்மள மாதிரி இருந்திருப்பார். நலம்பாத்துல பிறந்திருந்தார் இயேசுநாதர். ஸ்தோத்திரம். ஆமென். நாலன்பால் அப்படிதானே? சத்தமா சொல்லுங்க. அவர் எங்க பிறந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மனுஷனா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி பிறந்தாரு. ஆனால் நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மனுஷனாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு? மனுஷனாக பூமிக்கு வந்தாருல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் இருக்கிறார் தானே? வானம் பூமி உண்டாக்கியது அவர் தானே? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வானம் பூமி உண்டாகி 6000 சில்லற வருஷம் ஆகுது. 6000 வருஷத்துக்கு முன்னாடியே வானம் பூமி உண்டாகுவதற்கு முன்னாடியே இருக்கிறார் அவரு. அவர்தான் பிகினிங், அவர்தான் எண்ட், அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா வரும்போது அப்படி இருந்தார். ஆனா 6000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்துல எப்படி இருந்தாரு? அது நமக்கு தெரியணும்ல. அது நமக்கு தெரியுமா? இந்த சொரூபமாக, சிலையாக, ஸ்தோத்திரம் 6 அடி யூத மனுஷனாக பார்க்கிறதுனால
எல்லாரும் பார்க்கிறது போல நம்ம பார்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் எப்படி இருக்கிறார்? அதனால நமக்கு ஒரு ஆவியை கொடுத்தார். அப்படிதானே சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு ஆத்துமா உண்டு, அதனால நமக்குள்ளேயும் ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனுக்கு சரீரம் உண்டு, அவருக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாமே இருக்குது ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உன் கண்களின் கருவை கண்டதுனா ஆண்டவர் கண்ணுக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நம்மள மாதிரி மாம்ச கண்கள் அல்ல, அவருடைய கண்கள் சர்வ வியாபி என்கிற கண்கள். 7 கண்கள் போட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 கண்ணு 7 கண்ணு கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். சுற்றிலும் கண் இருக்கிற மாதிரி ஒரே டைம்ல உன்னையும் பாப்பார், பின்னாடி இருக்கிறவங்களையும் பாப்பார், எல்லா சைடையும் பாப்பார் ஆண்டவர். ஆமென். கையை தட்டுங்க. ஆமென். அதுதான் 7 கண். ஒரே டைம்ல இப்ப உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், இதே டைம்ல அமெரிக்காவிலையும் பேசுவார். அவருக்கு பேரு சர்வ வியாபி. என்ன பேரு? எங்கு நிறைந்திருக்கிறார். பரலோகம், பூலோகம், பாதாளம், எல்லா இடத்திலும் அவருடைய பிரசன்னம், அவர் ஆவியாக நிறைந்திருக்கிறார். ஆமென். அதுதான் மனுஷன் வரதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை. மரித்து உயிர் தெரிந்த பிற்பாடு அதே நிலைமை. மரித்து உயிர் தெரிந்த பிற்பாடு சீஷர்கள்லாம் கூடி இருந்தாங்க இல்லையா? அங்க வந்து நின்று தோமாவை கூப்பிட்டு, தோமாவே ஏன் சந்தேகப்படுற, ஏன் காயத்துல வந்து விரல விட்டு பாருன்னு சொன்னாரா? கை இருந்தா தானே காயம் இருக்கும், காயம் இருந்தா தானே விரல விட்டு பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கை இருந்துச்சு, ஆவிக்குரிய சரீரம், மகிமையின் சரீரம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம். அந்த சரீரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பூட்டிய வீட்டுக்குள்ள போவோம். ஆமென். யூதர்களுக்கு பயந்த சீஷர்கள் பூட்டி கொண்டிருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள வந்து இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். எப்படி வந்தாரு? நம்ம ஒரு பூட்டி வீட்டுக்குள்ள போக முடியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. அவர் போவார். அவருக்கு மகிமையான சரீரம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான், ஆமென், தேவனை அறிந்திருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் இங்க 46:10 சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து என்னை அறிந்து கொள்ளுங்கள். என்னை எப்படி நீங்க பார்க்கறீங்கன்னா, ஒரு சொரூபமாக, சிலையாக, ஒரு ஆறடி மனிதனாகவே பார்க்கிறீர்கள். நான் அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் அப்படி எப்படி இருக்கிறேன்? நானு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் ஆவியா இருக்கிறார். பரலோகம், பூலோகம், பாதாளம், இப்படி எல்லா இடங்களிலும் ஒரே டைம்ல இருப்பார். ஒரே டைம்ல இருப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியா இருக்கிற தேவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புறார். சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நாம மனுஷங்களா இருக்கிறோம், மாம்சத்துல இருக்கிறோம். அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறவரை நாம் மாம்சத்துல புரிஞ்சுக்க முடியாது. ஆவியா இருக்கிற எப்படி புரிஞ்சுக்க முடியாது? மாம்சத்துல புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நம்ம உள்ளான ஆவியில புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அந்த உள்ளான ஆவியில புரிந்து கொள்ளும்படிதான், அவரை அறிந்து கொள்ளும்படிதான் ஒரு புதிய உயிரை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு உயிர் நமக்குள்ள இருக்குது, தாயின் மூலமாய் பெற்றோமே. அந்த உயிர் தேவனை அறிய முடியாது. அந்த உயிர் தேவனை, ஏன்? அது பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து மரித்து போயிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆதாம் என்ன பண்ணிட்டான்? இந்த பழத்தை சாப்பிடுறதால மரிப்பாய், ஆகவே சாவாய் சாப்பிட்டா செத்துட்டான் இல்லையா? அந்த ஆவி தான் நமக்குள்ள வந்திருக்குது. அந்த மரித்து போன ஆவியால தேவனை அறிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றார்? ஒரு புதிய உயிரை மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய உயிரை, அந்த கெட்டு போன ஆவியை ரிப்பேர் பண்ணாம, கெட்டு போன ஆவி தேவனை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்குது இல்லையா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ரிப்பேர் பண்ண முடிஞ்சா ஆதாமுக்கே பண்ணிட்டு இருப்பாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ரிப்பேர் பண்ண அந்த ஆவியை முடியாதுன்றதுனால ஒரு புதிய ஆவியை நமக்கு, அதுக்கு புது சிருஷ்டி, அந்த ஆவி யாரு? ஆதாமின் ஆவி கெட்டு போனபடியினாலே. ஆமென். இயேசு கிறிஸ்து இன்னொரு பேர் என்ன தெரியுமா?
இயேசு கிறிஸ்து யாரு? முந்தின ஆதாம் பாவம் செய்து விழுந்து போயிட்டான். பாவத்திலிருந்து மீட்டெடுக்க பிந்தின ஆதாமா இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். ஆமென். அந்த கெட்டு போன ஆவி தேவனை அறியாமல் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உயிர்த்தெழுந்த புது சிருஷ்டியை நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாய் தேவனை அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த புது சிருஷ்டி தான் தேவனை அறிந்து கொள்ளும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும். பிரசன்னா பிரசன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறது, தேவன் என்னோடு கூட ஆராதிக்கிறார் என்பதை உணர்றது மாத்திரம் கிடையாது. ஆமென். அதை டீடைலா சொல்ல போறேன், நீங்க நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு தான் அந்த செல்போன் உதாரணத்தை சொன்ன அன்னைக்கு. ஸ்தோத்திரம். இந்த பிரசன்னம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்ப நம்ம செல்போன் வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த செல்போன் மூலமா எப்படி நம்மால் பேச முடிகிறது என்று சொன்னால் அந்த செல்போனுக்குள்ள போடப்பட்டிருக்கிற மைக்ரோ சிப் என்கிற சிம் கார்டு மூலமா தான். சிம் கார்டு போடாம செல்போன் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பேச முடியும். மைக்ரோ சிப் என்கிற சிப்பினால் உண்டான அந்த சிம் கார்டை செல்போன்ல போடும்போது அந்த சிம் கார்டு வழியாக எலக்ட்ரிக் மைக்ரோவேவ்ஸ் மின்காந்த அலைகளை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம பேசுற அந்த சத்தம் அந்த சிப்ல இருந்து மின்காந்த அலைகளாக காற்றில் பரவுகிறது. ஆமே. ஒரு அலை இன்னொரு அலை மேல அலை மேல அலை மேல அலை மேல அலை மேல அப்படியே பாஸ் ஆகி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டவருக்கு போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டவர் அதை ரிசீவ் பண்ணி, நம்ம பேசுற வார்த்தை ரிசீவ் பண்ணி தொலை தொடர்புக்காக அமைக்கப்பட்டிருக்கிற மின்கலம் சேட்டலைட் அனுப்புது. ஆமென். ஸ்தோத்திரம். சேட்டலைட் அதை வாங்கி யாரோட நம்ம பேசுறோமோ அவரோட கனெக்ட் பண்ணுது. ஆமென். அவரோட அந்த மைக்ரோ சிப்புக்கு கனெக்ட் பண்ணுது. அவர் இருக்கிற டவருக்கு அனுப்புது. ஆமென். அந்த ஏரியால இருக்கிற டவருக்கு அனுப்புது. அந்த ஏரியால இருக்கிற டவர் அவர் போன்ல இருக்கிற சிம் கார்டோட மைக்ரோ சிப்போட இணைக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி சொல்றது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, அதாவது 1/3 செகண்ட் சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்லயே 3ல ஒரு பகுதி அவ்வளவு ஸ்பீடா போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி போறதுனால தான் நம் பேசுகிற வார்த்தைகள் கடத்தப்பட்டு யாரோடு பேசுறோமோ அதை செல்போன்ல ஸ்தோத்திரம் அவர்கள் கேட்கும்படியாக இந்த மின்காந்த அலைகள் உதவி செய்கிறது போல. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப நான் ஏற்கனவே சொல்லும் போதே சொன்னேன், ஒரு செல்போன் வேலை செய்ய வேண்டுமானால் அதற்கு சிம் கார்டு அவசியம். ஆமென். தேவனை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டுமானால் அவனுக்குள்ள தேவனால் பிறப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி அவசியம். ஆமென். புரியுதா? சிம் கார்டு தான் அந்த பிரசன்ஸ் என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணது இல்லையா? அது போல நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற மறுபிறப்படைந்து ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புது சிருஷ்டி தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பைபிள் படிக்கிறவங்க, ஜெபம் பண்றவங்க, ஸ்தோத்திரம், சர்ச்சுக்கு வரவங்களான்லாம் நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத ஸ்தோத்திரம் உணர்றீங்களா, நம்புறீங்களான்னு கேட்டா, சர்ச்சுக்கு வர பைபிள் படிக்கிற ஜெபம் பண்ற எல்லாரும் சொல்றது ஆமா, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்போ உங்களாம் கேட்டா கூட சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஆமா, ஆண்டவர் எங்க கூட தான். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு? அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதான் வசனம் நிறைய சொல்லிக்குதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்லாம் சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனத்தை நான் நம்புறேன். ஆமென். சத்தம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அதனால அவர் என் கூட இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஸ்தோத்திரம். நீங்க அவர் கூட இருக்கிறார் நம்புறதுக்காக அவர் கூட இல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு நம்புறதுக்காக கூட இல்ல, அவர் கூட இருக்கிறார் என்பதை உணர்றதுக்காக. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க அவரை உணர வேண்டும் என்று அவர் விரும்புறார். பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணரணும்னு விரும்புறாரு. அதுக்கு தான் புது சிருஷ்டியை கொடுத்தாரு. என்ன சொன்னதான், ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு இந்த வசனம் பிரயோஜனப்படாது, செய்தி பிரயோஜனப்படாது, நான் பண்ற ஒரு பிரசங்கம் பிரயோஜனப்படாது உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஜனவரில இருந்து பண்ணிக்கிற எந்த பிரசங்கமும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை.
அதனால கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா புது சிருஷ்டி தான் அவனுடைய பிரசனத்தை உணர்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நம்புறதுக்காக கூட இல்ல, அவர் கூட இருக்கிறத உணரணும். நீங்க உணரணும், அனுபவிக்கணும், ஃபீல் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்தோத்திரம், ஒரு திருமணமான சகோதர சகோதரிகள் அவங்க கன்சீவா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 6 மாசத்துக்கு மேல உங்களுக்கு அந்த நிலைமைக்கு போய் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த குழந்தை அம்மாவுடைய பிரசன்ஸை உணரும். அம்மா கூட இருக்கிறாங்க, நான் அம்மா கூட இருக்கிறேன்றத உணரும். அதே போல அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா வந்துட்டாருன்னு ஒரு துள்ளும். அப்பாவுடைய பிரசன்ஸையும் அந்த குழந்தை உணரும். இதுதான் நம்ம அப்பா, இதுதான் நம்ம அம்மான்னு சொல்லி கருவில் இருக்கிற 6 மாசத்துக்கு மேல வளர்ந்து இருக்கிற குழந்தை உணர்கிறது. ஆமே, நீங்களா முழுவதும் இருக்கும்போது உணர்ந்தீங்களா? அத யாருக்கு தெரியும்? ஆமே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அதெல்லாம் ஞாபகமே இல்ல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உணருது. மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தின போது யோவான் ஸ்நானகன் எலிசபெத்து மூலம் வயிற்றுல இருக்கிறாரு. மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டு 6 மாசத்துக்கு அப்புறம் யோவான், அதாவது எலிசபெத் கன்சீவ் ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு பின்னாடி தான் மரியாள் கன்சீவ் ஆகிறாங்க. அதனால எலிசபெத் வந்து உறவின் முறை, சரி இவங்க கன்சீவ் ஆயிருக்கிறாங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ஸ்தோத்திரம், அதனால போய் பார்த்துட்டு வரலான்னு மரியாள் போறாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் எலிசபெத்தை போய் மரியாள் பார்த்தோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க? பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்தவ முறையில்? ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட் சொல்லியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த மரியாள் சத்தத்தை யோவான் ஸ்நானகன் கேட்ட பொழுது வசனம் சொல்லுது, எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டான். கையை தட்டுங்களேன், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மரியாள் போய் அவங்கள வாழ்த்தின உடனே உள்ள அந்த யோவான் ஸ்நானகன் அல்லேலூயான்னு குச்சிக்கிறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்கும் போதே பெற்றோருடைய உறவின் மக்களுடைய பிரசனத்தை குழந்தை உணர்கிறது என்றால், தாயை காட்டிலும் மேலாய் நேசிக்கிற, தகப்பனை காட்டிலும் மேலாய் நேசிக்கிற நம்ம இந்த உலகத்துல படைத்த தெய்வம், அவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணரணும்னு விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? ஆமே, விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் விரும்புறாருங்க. ஸ்தோத்திரம். ஊட்டியில ஸ்தோத்திரம் ஒரு இசை ஸ்கூல் நடந்தது, அதாவது பாட்டு சொல்லித்தர ஸ்கூலு. ஸ்தோத்திரம், கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதோட காம்படிஷன் ஃபைனல் செரிமனி சென்னையில வைக்கிறாங்க. அதனால அங்க இருந்த சின்ன பிள்ளைகளை இங்க சென்னையில கொண்டு வந்து பாட வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஒரு ஆடிட்டோரியத்தை ரெடி பண்ணி அந்த பிள்ளைகளை பாட வைக்கிறாங்க. அதுல ஒரு பெண் பிள்ளைக்கு, ஒரு சின்ன பெண் பிள்ளைக்கு 2 கண்ணும் தெரியாது, பிளைண்டு, நல்லா பாடக்கூடிய பெண். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சென்னைக்கு ஊட்டியிலிருந்து, கோத்தாரிலிருந்து ஊட்டிக்கு அழைத்து கொண்டு வந்து பாட வைப்பதற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் போது, நல்லா கவனிக்கணும், ஸ்தோத்திரம், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், அந்த பொண்ணுக்கே தெரியாம அவங்க அக்காவை அங்க வர வச்சிட்டாங்க. அந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கு அக்கா ஒண்ணு இருக்குது, அதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த டீம் அவங்கள அங்க கொண்டாண்டாங்க. ஆமென். இந்த பொண்ணு மேடை ஏறி பாடிச்சு. பாடி முடிஞ்ச பிற்பாடு அந்த மேடைக்கு அவங்க அக்கா வராங்க. அந்த மேடைக்கு அவங்க அக்கா வராங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க வந்தது இந்த பொண்ணுக்கு தெரியாது. அவங்க ஒண்ணுமே பண்ணல, அந்த பொண்ணை போய் தொட்டாங்க. அந்த பொண்ணை போய் தொடும்போது அந்த பொண்ணு கையை சும்மா அப்படி தடவி பார்த்துட்டு, அக்கா எப்ப வந்தீங்கன்னு. ஆமென். என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். அதை பார்த்து அந்த இசை நிகழ்ச்சி என்ன சொல்லுது? 2 கண்ணும் தெரியாத பொண்ணு, ஸ்தோத்திரம், ஆமென், தன்னை தொடுகிற, ஸ்தோத்திரம், கை யாருடைய கை என்று உணருது. ஆமென் சொல்லுங்களேன். அக்கான்னு சொல்லி கூப்பிடுது. ஆமென். ஆனால் அதை காட்டிலும் அக்காவை விட நேசிக்கிற, தகப்பனை விட நேசிக்கிற, ஸ்தோத்திரம், தாயை விட நேசிக்கிற நம்மை படைத்த தெய்வம் நம்மை, அவரை உணரும்படியாய் விரும்புறார். இதை அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் 17வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை குறித்து சொல்றதை நீங்க பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க யாரும் பைபிள் படிக்க வேணாம். ஸ்தோத்திரம், இங்க பாருங்க. அப்போஸ்தலர் 17:27 ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல்
ஆண்டுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தி எழுதும் போது இப்படியே எழுதுகிறார். என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்மை படைத்த தேவன் அவரை தடவியாகிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதாக சொல்லுகிறார். 17:27 பாருங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென். தேவன் நம்மை படைச்சவர் விரும்புறாரு. நீங்க அவரை அறிஞ்சிக்கணும், நீங்க அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளணும்னு யார் விரும்புறது? யார் விரும்புறது? நீங்க விரும்புறீங்களா? ஆமென். நீங்க அவரை தெரிஞ்சுக்கணும், அவருடைய பிரசனத்தை உணரணும்னு அவர் விரும்புறார். அவருடைய பிரசனத்தை உணராம, அவர் கூட இருக்கிறத உணராம, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியில புது சிருஷ்டியில நீங்க உணராம, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நானும் கிறிஸ்டியன் தான் சொல்லுவீங்க. நீங்க சிம் கார்டு இல்லாம செல்போன் வச்சுக்கின்னு பேசினுக்கிற மாதிரி அர்த்தம். புரியுதா இல்லையா? அவருடைய பிரசனத்தை உணராமல், அவருடைய பிரசனத்தை அனுபவிக்காமல், நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் கிறிஸ்டின் தான் சொல்றவங்க சிம் கார்டு இல்லாம செல்போன் வச்சுன்னு பேசிங்கிறதா சொல்றதா அர்த்தம். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாத்துங்க. எப்படி இருக்கிறீங்க? நீங்க அப்படிதானே இருக்கிறீங்க. நிறைய பேர் எல்லாருமே அப்படிதானே இருக்கிறீங்க. அவருடைய பிரசனத்தை உணர்ந்து இருக்கிறீங்களா? ஆமென். அவருடைய பிரசனத்தை உணர முடியும், அனுபவிக்க முடியும். அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க உணர இந்த புது சிருஷ்டி வளர்ச்சி அடையணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்ப உணரும்? இப்ப ஒரு குழந்தை பெக்கிறோம், கவனிங்க. குழந்தை பெத்து ஒரு 3 மாசம், ஒரு 3 மாசம் யார் தூக்கினாலும் போகும். கரெக்டா தப்பா? 3-4 மாசம் யார் தூக்கினாலும், ஒரு 5 மாசத்தான்னா தூக்கின உடனே முகத்தை பார்க்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது அம்மாவா அப்பாவா இல்லைன்னா குதிக்கும். ஸ்தோத்திரம். இப்ப 6 மாசத்துல எப்படி அது அம்மா அப்பான்னு தெரிஞ்சுது? 3 மாசத்துல ஏன் தெரியலனா, வளர்ந்துக்குது குழந்தை. வளர்ச்சி அடையாத வரை பிரசனத்தை உணர முடியாது. ஆமென். உங்களுக்குள்ள புது சிருஷ்டி கொடுக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி அப்படியே இருந்தால் பிதாவினுடைய பிரசனத்தை, தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாது. சரி, பிரசனன்றீங்களே, அது எதுக்கு? எதுக்கு தேவன் பிரசன்னத்தை உணரும்படி செய்கிறார் என்று சொன்னால், இது சொல்லி நான் முடிக்கிறேன். வெள்ளிக்கிழமை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அவரை உணரணும் அப்படின்னா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம பொய்யான அன்பை நம்பி, மனுஷ அன்பை நம்பி, மெய் சமாதானத்தை இழந்து, ஆமென், மெய்யான அன்பு கிடைக்காம வியாதியில வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படிதானே? மனுஷ அன்பை நம்பி, பொய்யான அன்பு, அதெல்லாம் எப்ப நம்மள விட்டு போவோம்னு தெரியாது, அதை நம்பி வேற வழி இல்லை. மனுஷனுடைய அன்பை நம்பி, மனுஷனுடைய அரவணைப்பை நம்பி பொய்யாகவே அப்படியே சாப்பிட்றோம், போறோம், ஒரு பணமா வாழ்ந்துக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி வாழ்ந்துக்கிறோம்? பணமா வாழ்ந்துக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற போது அவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை. இது வசனமா? கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தேற்றுதல் என்றால் என்ன? அதை மாத்திரம் பார்த்துட்டு முடிக்கலாமா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடியோ, மருத்துவ உலகமே ஆச்சரியப்பட்ட ஒரு வீடியோ யூடியூப்ல வந்துச்சு. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிக்க போறேன். தயவு செய்து மறுபடியும் போய் இந்த செய்தியை கேளுங்க. உடனே நான் போடுவேன் குரூப்ல. ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை செய்தி, இது பேசிக் செய்தி. அதை இப்பதான் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதை தெரியாம சபைக்கு வரதை வேஸ்ட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, ஒரு சகோதரிக்கு 2 பிள்ளைகள் பிறகுறாங்க. ஒரு சகோதரிக்கு இரட்டை பிரசவம். ஸ்தோத்திரம். அந்த சகோதரி கண் விழித்து பார்த்தபோது, ஒரு குழந்தை தான் இருக்குது, ஒரு குழந்தை காணும். ஒரு குழந்தை தான் இருக்குது. உடனே அங்க இருந்து டாக்டர் கூப்பிட்டு கேட்கறாங்க, இன்னொரு குழந்தை எங்க? ஆமென். ஸ்தோத்திரம். அந்த டாக்டர் சொல்றாரு, அந்த குழந்தைக்குள்ள ஜீவன் இல்லை, எதுவுமே வேலை செய்யல, உயிரா இல்லை. அதனால ஆமென்,
அதுக்கு என்ன அடுத்த காரியம் செய்யணுமோ அதை பண்றதுக்கு காமிச்சிட்டோம். ஆமே, சாவு கடனுக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது தாங்க. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அம்மா அதை ஒத்துக்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இல்ல இல்ல என் புள்ள சாவல. ஆமே, ஸ்தோத்திரம். முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தையை நான் பெறும்போது அந்த பிள்ளையினுடைய இருதய துடிப்பை, அந்த பிள்ளையினுடைய அவயங்களின் துடிப்பை நான் உணர்ந்தேன். புரியுதா இல்லையா? என்ன புரியுது? பிரசவிக்கும் போது அந்த பிள்ளை அந்த பார்ட்ஸ் துடிச்சது எனக்கு தெரிஞ்சது. அதனால இல்ல என் பிள்ளை சாவல, எங்க கொண்டாங்கன்னாங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. மரிச்சு போச்சுன்னு டிசைட் பண்ணி, செத்து போச்சுன்னு டிசைட் பண்ணி, அதை ஸ்தோத்திரம் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு சவக்கடங்குக்கு அனுப்பப்பட்ட குழந்தை இப்ப எடுத்து கொண்டு வரப்படுகிறாள். நல்லா கவனிக்கிறேன் நீங்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அதை வாங்கி அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. என் பிள்ளை மரித்திருக்க வாய்ப்பே இல்லை. என் பிள்ளையை பெறும்போது அதனுடைய பார்ட்ஸுடைய துடிப்பு எல்லாம் எனக்கு தெரிந்தது. அதனால நிச்சயமா என் பிள்ளை உயிரோடு கூட தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த பிள்ளையை வாங்கி தன் தோல்ல போட்டு தட்டுறா, அப்படியே கண்ணீரோடு. ஆமே, அழுது கொண்டே. ஆமே, ஸ்தோத்திரம். நான் பிரசவிக்கும் போது இந்த பிள்ளை உயிராயிருந்தது, துடித்தது, எல்லா பார்ட்ஸும் துடித்தது என்று கண்ணீரோடு அந்த பிள்ளையை அந்த தாய் தட்டின போது, ஆமே, கேக்குறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளை வீறு வீறுன்னு கத்தி அழ ஆரம்பிச்சிச்சு. கையை தட்டுங்க. ஆமே, எல்லா பார்ட்ஸும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆமேன் அல்லேலூயா. இதுதான் தேற்றுறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு தாய் தேற்றுவது போல, ஆமே, உங்களை தோளின் மேல் போட்டு தட்டி கொடுக்க விரும்புகிறார், தேற்ற விரும்புகிறார். அப்படி அவர் தேற்றும் போது செத்து போயிருக்கிறவங்க இருதயம், செத்து போயிருக்கிறவங்க நுரையீரல், செத்து போயிருக்கிறவங்க மூளை, தேவனை அறியாம அவருடைய பிரசனத்தை உணராம செத்து போயிருக்கிற எல்லாம் ஜீவன் பெறுகிறது. கையை தட்டி ஆமே அல்லேலூயா. இதுவரை புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை தேற்றுகிறவர். He is the comforter. உங்களை தேற்றுகிறவர் தாயின மேலாக. இன்னும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. உன் தாய் தகப்பன் செய்யாதது, உன் தாய், உன் தகப்பன், உன் கணவன் செய்யாதத அவர் செஞ்சிருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். உன் பாவத்துக்கு உன் தாய் கிரயம் செலுத்தவில்லை, உன் பாவத்துக்கு உன் தகப்பன் கிரயம் செலுத்தவில்லை, உன் பாவத்துக்கு உன் கணவன் கிரயம் செலுத்தவில்லை, அவர் செலுத்திருக்கிறார். அப்ப யார் ரொம்ப நேசிப்பாங்க? உன் கணவனா, உன் தாயா, உன் தகப்பனா? யாருங்க நேசிப்பாங்க? கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென் அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என்னுடைய மகனுக்காக நான் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை வந்தது. ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டணும். ஸ்தோத்திரம். SRMல படிக்கிறாப்புல, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் டொனேஷன், ஒரு 3 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 18 to 20 லட்சம் ரூபாய் ஆகுது அதை முடிக்கிறது. அப்ப ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத போது, ஆண்டவரே என் மகனை குறித்த காரியம் என்ன, எப்படி நான் அதை படிக்க வைப்பேன் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின உணர்த்தின காரியம் தான் இது. ஆமே, ஸ்தோத்திரம். உங்க பையனுக்காக நீ என்ன செஞ்சுக்கிற? பெத்தியாதான். ஆமே, ஆனா உன் பையனுக்காக என் பிள்ளைய பலி கொடுத்துக்கிறேன், அதனால நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமே, புரிஞ்ச வரையில சொல்லுங்க. உன் பையனுக்காக எதுவும் நீ செய்யல, உன் பையனுக்காக என் பையன் என்ன பண்ணிக்கிறேன், நானு பலி கொடுத்துப்பேன், நான் பார்த்துப்பேன். ஆமே, வேதம் தானே சொல்லுது. நம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுவது அதிக நிச்சயம், கன்ஃபார்ம். அப்போ அவர் நம்மை தேற்ற விரும்புகிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய பிரசன்னத்துல உணர வேண்டும், ஆவியில உணர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதாங்க சொல்றார், தடவியாகிலும் என்ன தெரிஞ்சுக்கணும்பா, அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணும். ஆமே, பாட்டு மட்டும் பாடுவோம், பிரசன்னம் என்னன்னு தெரியாது, பிரசன்னம் தேவ தெரியாது. ஸ்தோத்திரம். எனக்கு அதை ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? தேவன் என்னோடு கூட இருப்பதை, என் ஆவியில என்னோடு இடைபடுவதை, என்னோடு பேசுவதை. ஆமே, இதுதாங்க உணர்றது. அதான் பிரசன்ஸ். தேவன் நம்மோடு பேசுகிறவர். அவர் ஆவியா இருக்கிற, ஆவியில பேசுவார். ஏதாவது சத்தம் கேட்டுக்கிறீங்களா என்னைக்காவது? ஏமி லேது. ஸ்தோத்திரம். பிரசன்னத்தை ஏதாவது உணர்ந்துக்கிறீங்களா? தனிமே இருக்கிற இடத்துல
வேதனையான சூழ்நிலையில, செத்து போனால் பரவாயில்லன்னு சூழ்நிலையில, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் தம்மோடு கூட இருக்கிறதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னா, ஆமென், நல்லா புரிஞ்சுங்க, ஆமென், தனிமையான சூழ்நிலையில, ஸ்தோத்திரம், வேதனையான சூழ்நிலையில, செத்து போனா மேல் அப்படின்ற சூழ்நிலையில ஒரு மனுஷன் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்து விட்டால் அவன் ஆட்டவே முடியாது, அசைக்கவே முடியாது. கையெழுத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் பலத்தின் மேல் பலன் அடைவான். அதுக்கு நான் ஒரு உதாரணம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைவான். ஸ்தோத்திரம். நம்மோடு கூட தேவன் இருக்கும்போது, நம்மோடு கூட தேவ பிரசன்னம் இடைபடும் போது, ஸ்தோத்திரம், எப்படி வெளிப்படும்? தேவன் நம்மை நடத்துகிறார் என்று எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அவருக்குள் இருக்கிற பண்புகள்லாம் வெளிப்படும். அப்ப அவங்களதான் தேவன் நடத்துறாருன்னு அர்த்தம். ஆமென். தேவ ஆலோசனை கேட்டு அவர் தேர்ச்சி அவர் நடத்தணும்னு விரும்பணும்னா, அவர் நடத்துகிற வழியில நம்ம போனோம். அவர் யார் நடத்துகிறார் என்பது நல்லா தெரியும். அவரை யார் நடத்துறாங்கன்றது நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நடத்தினால் பரலோகத்தை பற்றிய, அவரை பற்றிய நினைவு மட்டும் இருக்கும். மற்ற எந்த நினைவுகளும் உங்களுக்குள்ள வராது. உங்களுக்குள்ள என்ன நினைவு வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நினைவு வருது? ஸ்தோத்திரம். ஆண்டவரை பத்தி நினைவு இருக்குதா எப்பவுமே? அல்லது உலகத்தை பத்தி நினைவு இருக்குதா? உலகத்தை பத்தி நினைவு இருந்தா அவருடைய பிரசனத்தை நீங்க இன்னும் உணரல. செல்போன்ல சிம் இல்லாம பேசிக்கிறேன்னு ஆக்டிங் பண்ணிக்கிறீங்க. செல்போன் நீங்க உங்களுக்குள்ள சிம் கார்டு ஆகிய புது சிருஷ்டி இல்ல. ஆனா என்ன பண்ணிக்கிறேன், நானு ரோட்ல போன் வச்சுக்கின்னு பேசினே போவாங்க. நிறைய பேர் பாத்துக்கிறீங்களா? சிம் கார்டு இருக்காது, ஆனா மற்றவங்க பாக்குறதுக்கு நானும் பேசின்னு போற மாதிரி அப்படிதான் நீங்க வாழறீங்க. தேவ பிரசனத்தை உணராத ஒவ்வொரு கிறிஸ்தவர் நிலைமை இதுதான். தேவ பிரசனத்தை உணர்ந்து அனுபவிக்காம இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய நிலைமை இதுதான். அவர் பேசுகிறவர், அவர் தேர்ச்சுகிறவர், தன்னுடைய தோளின் மேல் போட்டு தாயை போல தேர்ச்சுகிறவர் என்று நாம் அறிந்து உணர்ந்து கொண்டோமானால் இந்த உலகத்துல நாம் சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தேற்ற துடிக்கிறார். அவர் சொல்றார், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென். எப்படி செய்தார்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பலியாக்கி, நம்முடைய பாவங்களுக்காக பலியாக்கி, நமக்குள்ளே பழைய ஆவியை நீக்கிட்டு புதிய ஆவியை கொடுத்துக்கிறார். ஆமென். அப்படி செய்தார். எதற்காக? தம்மை தேடும்படி, தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி. கண்டுபிடிக்கணும், சும்மா தடவினே இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி தடவீர்களானால், தேடுவீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, ஆமென், உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். நான் உணர்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் எனக்கு ஒரு துடிப்பு. ஸ்தோத்திரம். வாரம் ஃபுல்லா சர்ச்சில் தான் இருக்கிறேன் நான். ஸ்தோத்திரம். சர்ச்சில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிற சபை சரியாக வேண்டும் என்று சொல்லி என்னால முடிஞ்ச அளவு சர்ச்சை ரெடி பண்ணினே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய சொந்த பணத்துல, சொந்த வேலையில, சொந்த செலவுல மேக்சிமம் பண்ணியிருக்கிறேன். போசல பாருங்க, தெரியும் சுத்தி. ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்னத்தை இந்த சபையில வருகிற ஜனங்கள் உணர்கிறபடினாலே இந்த சபைக்கு அவர் வராரு. யார் அவரு? அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சர்ச்சுக்குள்ள வராரு. சர்ச்சு எப்படி இருக்கணுங்க? ஸ்தோத்திரம். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்ற அந்த துடிப்பு, அந்த எண்ணம் எனக்குள்ள பயங்கரமா கொழுந்து விட்டு எரிகிறபடினால இந்த காரியங்களாம் செய்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள செய்வது உங்களுக்குள் இருக்கிற புது சிருஷ்டி தான். அது வளர செய்யணும். அது எப்போது வளர செய்து, எப்போது அது வளருது அப்படின்னா, அதிகமாக தேவ சமூகத்துல நாம் இருக்கும்போது தேவன் அபிஷேகத்தை அதுக்கு கொடுத்து கொடுத்து வளர்த்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் அதிகமா எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க எங்க முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்க்க விரும்புறீங்களோ அதெல்லாம் தேவ சமூகம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மாத்திரம் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு போனா அவங்க புது சிருஷ்டி வளராது. ஆமென். எப்ப வளரும்? அவர் கொடுக்கிற அபிஷேகம் தொடர்ந்து அந்த புது சிருஷ்டி அபிஷேகித்து அபிஷேகித்து அபிஷேகித்து
வளர செஞ்சுனே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்துச்சுன்னா நீங்களும் ஃபீல் பண்ண முடியும் அவருடைய பிரசன்னத்தை. ஆமே, நீங்களும் கேட்க முடியும் அவருடைய சத்தத்தை. நான் கேட்கிறேன், அவர் பேசுறத நான் கேட்கிறேன், நீங்களும் கேட்க முடியும். அவர் எனக்கு மட்டும் தான் பேசுவாரா, அவங்களாண்ட பேச மாட்டாரா? ஏன் பேச மாட்டாரு? உங்க புது சிருஷ்டி வளரல. ஏன் வளரல? நீங்க அதிகமா தேவ சமூகத்தை விரும்பல. சர்ச்சுக்கு வரதாட சரி, பைபிள் வீட்டுல எல்லாம் நம்ம இது போன வாரத்துல ஏதோ 2-3 நாள்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நான் பைபிள் வீட்டுல திறந்தாவது பார்த்தேன், படிக்க தெரியாது. கையை தூக்கி காட்டுன்னு சொன்னா தூக்கி காட்டுங்க. திறந்தாவது பார்த்தங்க, படிக்க தெரியலண்ணா. ஸ்தோத்திரம். ஆமே, ஸ்தோத்திரம். ஜெபம், ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை அன்னைக்கு கூட கெஞ்சி கேட்டேன், காலில் கூட வந்து கேட்கறானே போன வெள்ளிக்கிழமை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் ஜெபம் என்பது என்ன? ஆமே, ஜெபம்னா என்னது? பழைய நினைவுகளை அழித்து புதிய நினைவுகளை வளர செய்வதுன்னு சொன்ன, அதான் புது சிருஷ்டி. ஆமே, புது சிருஷ்டி வளர்ச்சி தான் பழைய நினைவுகளை அழிக்குன்னு சொன்னேன். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க? ஸ்தோத்திரம். நீங்க பண்ணலீங்கன்னா நீங்க அவருடைய பிரசனத்தை உணர முடியாதுங்க. பிரசனத்தை உணர முடியாம, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பிரசனத்தை உணர முடியாம அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியாதவர்களாய் வாழ்ந்தால் உங்களுக்கு வர வேண்டிய சமாதானம் வராது, பரிசுத்தம் வராது, அன்பு வராது, நீடிய பொறுமை வராது. ஸ்தோத்திரம். ஆவியின் கனி ஒன்னும் வெளிப்படாது. ஆமென். அதை வெளிப்பட செய்கிறவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிகிற அறிவு வளரணும். ஸ்தோத்திரம். அவர் எங்கேயும் இல்லை, எனக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். எங்க இருக்கிறார்? எனக்குள்ளதான் இருக்கிறார். எனக்குள்ள அவர் இருந்தும் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியவில்லை என்றால் நான் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளாக. ஸ்தோத்திரம். அறிவில்லைன்னா முட்டாள்னு அர்த்தம். உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமென். அதுக்கு இன்னொரு பாஷை இது, முட்டாள் தானே. அவர் அறிய முடியலன்னா நான் ஒரு முட்டாளா வாழ்ந்துனுக்கிறேன் இவ்வளவு நாளா. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், புது சிருஷ்டியா இருக்கிறார். அவரை வைத்து அவரை உணரும்படி, அவரை அறியும்படி, அவருடைய சத்தத்தை கேட்கும்படி செய்கிறார். ஆனா இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லவே இல்லைன்னா நான் ஒரு முட்டாள் தானே. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்ந்துட்டா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்ந்துட்டா அவங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பை தேட வேண்டியதே இல்லை. அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்ந்துட்டா அவங்களை ஆசீர்வதிக்கணும் தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டியதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியதே இல்லை. அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்ந்துட்டா போதும். உங்க மூலமாக நோவாவின் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினாரோ அது போல கர்த்தர் உங்க குடும்பத்தை பார்த்துப்பார். ஆமென். அதனால தயவு செய்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அவரை இன்னுமாய் அறிய உங்களை அர்ப்பணிக்க தயவு செய்து பைபிளை மூடிட்டு முழங்கால் படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொடர்ச்சியை ஸ்தோத்திரம் வருகிற வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பிரசனத்தை எத்தனை பேர் உணர்றீங்க? ஸ்தோத்திரம். சும்மா ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது, சும்மா நடிக்கிற வேலைலாம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். உணராதிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஞானஸ்நானம் எடுத்தவர்களே, நீங்கள் பெற்ற புது சிருஷ்டி வளர்ச்சி அடையவில்லை. ஆமே, வச்ச மாதிரியே இருக்குது, குழந்தையாவே இருக்குது. ஸ்தோத்திரம். குழந்தையாவே இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். ஸ்தோத்திரம். வளர்ச்சி அடையலைன்னா கூட அந்த குழந்தைக்குள்ள இருந்த அந்த காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். நாம எப்படி இருக்கிறோன்றதை பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தக்கலை பக்கத்துல, தஞ்சாவூர் மாவட்டம் தக்கலை பக்கத்துல ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் வீடு பிரதிஷ்டைக்கு நான் போயிருந்தேன். கவனிங்க அப்படி ஜெபத்தோட. வீடு பிரதிஷ்டை முடிஞ்சது. பிரியாணி நிறைய மீந்துச்சு. பிரியாணி மீந்ததுனால பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்டல்ல கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் எல்லாரும் போயிருந்தோம். வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது மீந்த பிரியாணியை கொடுப்பதற்காக ஒரு ஹாஸ்டல்ல போயிருந்தோம். அந்த ஹாஸ்டல் எப்படிப்பட்ட ஹாஸ்டல் அப்படின்னா, மன வளர்ச்சி குன்றியா அந்த பசங்களை பராமரிக்கிற ஹாஸ்டல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பராமரிக்கிற ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல்ல போய் இந்த பிரியாணியை கொடுப்பதற்காக எதுவுமே கொடுத்தோம். அந்த பிரியாணி என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா, இந்த கறி சாப்பாடு எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சு குழன்னு ஆக்கி விட்றாங்க அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா அப்படிதான் அதுங்க சாப்பிடக்கூடிய நிலைமையில இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே போய் கொடுத்தோம். அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அப்படியே நாங்க பார்த்து கொண்டு வரும்போது ஒரு 2 அடி வளர்ச்சி ஒரு குழந்தை. எவ்வளவு ஹைட்டு? 2 அடியில இருக்குது. ஆனா வாய் ஃபுல்லா பல்லு இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த பற்கள் தேய்ந்து போயிருக்குது. ஆமென். 2 அடி தான் இருக்குது குழந்தை.
ஸ்தோத்திரம். பெண் குழந்தை, ஸ்தோத்திரம். வாய் ஃபுல்லா பல்லு இருக்குது, பல்லெல்லாம் தேஞ்சு போயிருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி நாங்க பார்த்து கொண்டே போகும்போது எங்களை பார்த்த உடனே அந்த குழந்தை வீர் வீர்னு அழ ஆரம்பிச்சிச்சு. எங்களை பார்த்து பயந்து பயங்கரமா எங்கேயோ பார்த்து, எங்களை பார்க்கவே இல்லை, அது எங்க சத்தத்தை தான் கேட்டுச்சு, எங்கேயோ பார்த்து பயங்கரமா அழுது. நாங்க எதோ சொல்றோம், பாப்பா அழாத அழாத அழாதான்னு சொல்லி, ஸ்தோத்திரம், எதோ சொல்றோம், அது கவனிக்கவே இல்லை, அது கேட்கவே இல்லை, காதுலே வாங்கல, பயங்கரமா கத்தி கத்தி அழுது. அப்போ இந்த சத்தத்தை கேட்ட அதை பராமரிக்கிற ஒரு நன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்தோத்திரம், நர்ஸு மாதிரி இருந்து தாதிமாரா இருக்கிற ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஓடி வந்து அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தை, ஆமே, ஸ்தோத்திரம், எங்களுடைய சத்தத்தை கேட்டோடனே அலறி அழுது. அந்த சகோதரி ஓடி வந்து ஒரே வார்த்தைங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. மலையாளத்துல மோலே கரையாண்டா அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம், ஆமே. அப்படின்னு என்ன தமிழ்ல? மகளே அழுவாதன்னாங்க. ஆமே, ஸ்தோத்திரம், ஆமேன். டக்குன்னு வாய முடிச்சுங்க. ஆமே. உடனே நாங்க எவ்வளவு பேர் ரொம்ப நேரம் போராடிக்கிறோம், அழாதம்மா அழாத, ஏதோ சொல்லி பார்க்கிறோம், அது காதுலயே வாங்கல, எங்கேயோ பார்த்து அழுது கொண்டிருந்த அந்த குழந்தை, அந்த சகோதரி வந்து ஒரே வார்த்தை மோலே கரையாண்டான்னு சொன்ன உடனே அப்படியே தேம்பி தேம்பி அப்படியே அமைதியாயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மன வளர்ச்சி குன்றி அந்த குழந்தை, ஸ்தோத்திரம். அப்புறம் தான் கேட்டேன், ஸ்தோத்திரம், என்னங்க இது குழந்தை, ஸ்தோத்திரம், 2 அடி தான் குழந்தை இருக்குது, பல்லெல்லாம் வளர்ந்து தேஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த சகோதரி சொன்ன காரியம் எனக்கு ஷாக்கா இருந்தது. என்ன அப்படின்னா, அது குழந்தை இல்லைங்க, அதுக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னா. ஆமே. எத்தனை வயசு? 30 வயசு. அதை பராமரிக்கிற அந்த சகோதரிக்கு வயசு 30. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. 30 வயசு ஆகிடுங்க, வளர்ச்சி இல்லை. ஸ்தோத்திரம், வளர்ச்சி இல்லை. ஸ்தோத்திரம். ஆனாலும் தன்னை பராமரிக்கிற தாயை போலிருந்து பராமரிக்கிற அந்த சத்தத்தை அந்த குழந்தை கேக்குது. புரியுதா? உங்களுக்குள்ள புது சிருஷ்டி இருக்குது. ஒருவேளை அது வளரலினாலும் வளர்ச்சி இல்லைனாலும் தேவனுடைய சத்தத்தை அது அறிய முடியும். ஆமே. எப்ப அது அறியும்? நீங்கள் அமர்ந்திருந்தால், தேவ சமூகத்துல போய் அமர்ந்தால். அதான் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து, நானே தேவன் அமரணும், போய் உட்காரணும், போய் துண்ணுட்டு அப்படியே மல்லாந்திர கூடாது. ஆமா, மூக்கு பிடிக்க சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல போய் அப்படியே தூங்கக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்தால், ஸ்தோத்திரம், ஆண்டுடைய சமூகத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அமர்ந்தால் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமே. எத்தனை பேர் இன்னிலிருந்து அமர்ந்து அவரை அறிந்து கொள்ள போறீங்க? அவரை அறிந்து கொண்டால் அவர் தேற்றுவது நமக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நம்மை தேற்றினால் எப்பேற்பட்ட சோதனையும் நம்மால் வெல்ல முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. மரணமே நமக்கு வந்தாலும் கவலை கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரே, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆமே. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னாரு. இதெல்லாம் சும்மா வசனம் தானா? இல்லங்க, இதெல்லாம் உன்னால அனுபவிக்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியேல் இவர்கள் எல்லாம் அனுபவித்தார்கள் என்று சொன்னால் இது வசனம் அல்ல, நிஜம், உண்மை. அனுபவிக்கணும். வசனத்தை நம்பி அல்ல, ஜீவனோடு இருக்கிற, உயிரோடு இருக்கிற, உனக்குள் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை, நீ உணர முடியாமல் இருக்கிறாயா? இந்த நேரத்தில் ஒப்புக்கூட, ஆண்டவரே நான் நம்ம இன்னும் அறியணும்பா. ஹல்லேலூயா. நீங்க அமரணும், தேவ சமூகத்துல அமரணும். 2 கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க மறுபடியும், இன்னும் உம்மை
உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி. உங்களால புரிஞ்சுதான் தெரியல, உங்களுக்குள்ளே அவரை வச்சுக்கிட்டு அவரை தெரியாம போட்டோவில பார்த்து படத்துல பார்த்து இவர் தான் தெய்வம் என்று வாழுது. எவ்வளவு கேவலமான வாழ்க்கை பாருங்களேன். ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை புரிந்து கொண்டோமா, அறிந்து கொண்டோமா, உணர்ந்து கொண்டோமா? மன வளர்ச்சி இல்லாத குழந்தை தன்னை தேர்ச்சுகிற தாயை அறிகிறது. ஆமே. நம்ம அதை விட கேவலமாகிறோம், அதை விட கேவலமாகிறோம். ஸ்தோத்திரம். மனம் நல்லா தான் இருக்குது, மன வளர்ச்சி இல்லாம இல்ல, நல்லா இருக்கிறோம். ஆனா நம்மை படைத்த தாயை விட அதிகமாய் நேசிக்கிற, தந்தையை விட அதிகமாய் நேசிக்கிற அவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவர் சொல்றார் இந்த மாலை நேரத்துல, தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கணும்னு விரும்புறாருங்க. நீங்க அவரை கண்டுபிடிக்கணும்னு விரும்புறாருங்க, நீங்க அவரை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாருங்க. தடவையாகிலும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த கண்ணு தெரியாத பாப்பா அக்காவை தடவையாகிலும் கண்டுபிடிச்சிச்சு, அது மாதிரி என் பிள்ளைங்க என்ன தடவையாகிலும் கண்டுபிடிக்கட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்மை நான் அறிந்து கொள்ள, உம்மை நான் புரிந்து கொள்ள, உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து அனுபவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. உயிரோடு இருக்கிறவரே, தாயை போல தேற்றுவேன் என்று சொன்னவரே, மரித்து போன அந்த குழந்தை அன்றைய தாயினால் தட்டி கொடுக்கப்படும் போது, தேற்றப்படும் போது உயிரடையுமானால் நாங்களும் மரித்த நிலைமையில அன்பில்லாம, ஆண்டவரே ஸ்தோத்திர, சமாதானம் இல்லாம இந்த உலகத்துல மரித்து போன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை தேற்றுவானானால் நாங்கள் ஜீவன் பெற முடியுமே ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் பெற முடியுமே ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் பெற முடியுமே ஆண்டவரே. மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான காரியத்தை எங்களால் பெற முடியுமே. அவர் தேற்றரவாளன், அவர் தேற்றரவாளன். I am comforter என்று அவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் ஜீவிக்கிறவர், சொரூபமாகவோ சிலையாகவோ மனிதனாகவோ இல்லை. ஆமென். சர்வ வியாபியாக பரலோகம், பூலோகம், பாதாளம் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற உம்முடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படிதான் ஆண்டவரே, நம்முடைய குமாரனை எங்கள் பாவங்களுக்காக பலியாக்கி ஆண்டவரே அவரை உயிர்த்தெழ செய்து புது சிருஷ்டியாக, பழைய ஆவி கெட்டு போனபடியினால் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணும்படியாய் புது சிருஷ்டியின் ஆவியாக எங்களுக்குள்ள புதிய ஆதாமின் ஆவியை எங்க ஆவியில வச்சிருக்கிறீங்கப்பா. அவரை கொண்டுமை அறிந்து கொள்ளும்படி செய்றீங்கப்பா. அந்த புது சிருஷ்டி வளராதபடியினாலே ஆண்டவரே எங்களாலுமே அறிந்து கொள்ள முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் இங்க ஃபீல் பண்றாங்களோ, அவனுடைய புது சிருஷ்டி பலனடையும்படியாய், வளரும்படியாய் உங்களுடைய அபிஷேகத்தை ஆண்டவரே இவர்கள் மேல அல்ல, அவர்களுக்குள்ள ஆவியில் இருக்கிற அந்த புது சிருஷ்டியில உங்களுடைய சமூகத்துல அமரும் போது வைத்து, உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது வைத்து, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது வைத்து வளர செய்து உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்கு நேராக எங்களை நடத்த உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உண்மை அவர்களை அறிந்து கொள்வாரானால் நீங்க போதிப்பீங்க. நான் போதிச்சா கஷ்டமாகுது, நான் சொன்னா கோபம் வருது, கஷ்டமாகுது. ஆண்டவரே நீங்க போதிச்சா கோபப்பட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால உண்மை அறிந்து கொண்டால் நீங்க அவங்களுக்கு போதிப்பீங்களே, நீங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்களாப்பா. உண்மை அறிந்து கொள்வதற்கு நேரங்களை ஒதுக்கி கொடுங்க, காலங்களை ஒதுக்கி கொடுங்க. உம்முடைய சமூகத்தில் அமரக்கூடிய கிருபையை கொடுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து தொடர்ந்து வரும் நாட்கள்ல நீர் அப்படி நடத்தும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருபைகளை நடத்துங்க. இன்னும் அன்றைய இந்த அளவுக்கு கூட அறியாம நிறைய மோசமான கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் சந்திங்கப்பா. அவர்களுக்காகவும் நீங்க ரத்த கிரயம் செலுத்தி இருக்கிறீங்க, உங்க உயிரை கிரயம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், உணர்ந்து கொள்ளட்டும். வருகிற நாட்களில் தேவ சமூகத்துல ஓடோடு வந்து உம்மோடு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில்
தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், விசேஷமாய் புது சிருஷ்டியை வளர செய்து தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு இதனால கடந்து வந்த நம்ம அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு ஒருவருடைய கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். மறக்க வேண்டாம், நாளை மறுநாள் இங்க வெள்ளி மாலை ஜெபம் 7 மணி முதல் உண்டு. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நாம் பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் சரியா உங்களாண்ட பேச முடியல அப்படின்றதுனாலதான் நான் இன்னைக்கு பேசினார் ஆண்டவர். அதனால இதை புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் நீங்க இந்த காரியங்களை கேட்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ்.